மாநாட்டில் நாங்கள் போயிட்டு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து இறங்கணும் அப்படின்னா மாநாட்டு திடல். அப்பா என்ன வெயில் நண்பர்களே, சத்தியமாக முடியல, மொட்டை வெயில். நண்பர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தளபதி வர போறாரு. தளபதியை பார்க்கறதுக்கு கிட்ட அந்த ரேம்ப் கிட்ட போகணும் அப்படின்னா ஒரு கட்டை அப்படியே இந்த இடத்துல சர்ன்னு கிழிஞ்சிருச்சு. இப்போ பப்பாளி பழம் மாதிரி இருக்காரு, நல்லா ரோஸ் கலர்ல. இப்போ 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா தளபதியோட பவுன்சர்ஸ். இதை தொடர்ந்து பின்னாடியே தளபதி வருவாங்கன்னு சொல்றாங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக மதுரையில் தளபதியோட மாநாடு ஒன்று பெருசாக நடந்துச்சு. அந்த மாநாடு ரொம்ப தூரம்லாம் இல்லை, எங்கள் வீட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் தான், ஜஸ்ட் நாங்கள் நடந்தே போகலாம் அந்த தூரத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாநாடை பார்க்கறதுக்காக நான், என் தம்பி, என் மாப்பிள்ளைங்க எல்லாருமா போனோம். அப்போ சின்ன சின்னதாக நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன், அதெல்லாமே ஒரு vlog மாதிரி போட்டிருக்கேன். அந்த மாநாட்டில் நாங்கள் போயிட்டு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணோம், எவ்வளோ கிட்ட தளபதியை பார்த்தோம், எல்லாமே இருக்குது கம்ப்ளீட்டாக. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடிக்கிற வெயிலுக்கு எப்படா சர்வே ஆக போகிறோம்னு நினச்சோம், தண்ணி பாட்டில் கொடுத்து வரவேற்கிறாங்க உள்ள. என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, எந்த தீரத்துலலாம் இவ்வளோ வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, இறங்கி நம்மள மாதிரி நடந்து போக வேண்டியதுடா. நண்பர்களே, பாரபத்தியோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் பாரபத்தி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரே போஸ்ட் தானாடா. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து இறங்கணும் அப்படின்னா மாநாட்டு திடல். கரெக்டாக நம்ம மாநாட்டு திடல் வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த சேனலில் போட்ட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் கவர் பண்ணி போன வீடியோலேயே போட்டிருந்தேன். அப்பா என்ன வெயில் நண்பர்களே, சத்தியமாக முடியல, மொட்டை வெயில், சரியான வெயில். இப்போ மணி 12 ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் உச்சி வெயிலாம் வரும். கண்டிப்பாக கஷ்டம்தான், இந்த வெயிலே எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. நமக்கும் ஒரு வழியாக சேர்லாம் கிடச்சிருச்சு உட்கார்றதுக்கு. இந்த மாதிரி டென்ட் இருக்குல்ல, அந்த டென்ட்டுக்கு அடியில் ஒரு கேப் கிடச்சிருக்கு. இவங்க உள்ளே போய் காட்டுறேன். உள்ளாமே வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ரோன் தெரியும் கண்ணுக்கு. ஒன்றில் வந்து தண்ணி அடிக்கிறாங்க, தண்ணி மீன்ஸ் நம்ம மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இந்த டாட்டா குளுக்கோஸ் தண்ணி பாட்டிலாம் உள்ளே போடுறாங்க. அந்த ஸ்ப்ரே பண்ணுற ட்ரோன் நம்மக்கிட்டே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மேலே ஸ்ப்ரே ஆகும் பாருங்கள் தண்ணிலாம். நண்பர்களே, வெயில் தாங்க முடியல. அங்கே நாங்கள் இந்த மாதிரி பெட்டி பெட்டியாக இருக்குல்ல, அந்த இடத்த ஓரமாக கட்டி நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே கொஞ்சம் நிழல் இருக்கு. இங்கே குடி தண்ணி எப்பயுமே வந்துகிட்டு இருக்குங்க, நானும் பார்த்துட்டேன். நண்பர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தளபதி வர போறாரு. சரி, தளபதியை பார்க்குறதுக்கு கிட்ட அந்த ரேம்ப்பு கிட்ட போகணும் அப்படின்னா ஒரு லேயர் நம்ம கம்பியை ஏறி தான் குதிச்சு போகணும். எல்லாரும் ஏறிட்டானுங்க, வேணாண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன், எல்லாம் ஏறி போயிட்டானுங்க. இல்லை, இதுக்கு நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக பார்க்க முடியாத அவரை, நம்ம கீழே இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டனால ஒரு வேகத்தில் நானும் என் கையை வச்சு ஜம்ப் பண்ணேன். நான் ஜம்ப் பண்ணுறப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புது சட்டை வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த சட்டை அப்படியே இந்த இடத்துல சர்ன்னு கிழிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் அதை யூஸே பண்ண முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு வழியாக அடித்து பிடிச்சி அந்த ரேம்புக்கு கீழே வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம். பார்த்தாங்க, நேரில் அந்த மனுஷனை பார்த்தா நம்ம டிவியில் பார்க்குற விஜய்க்கும் நேரில் பார்க்குற விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. பப்பாளி பழம் மாதிரி இருக்கார், நல்லா ரோஸ் கலரில். நண்பர்களே, இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா தளபதியோட பவுன்சர்ஸ். இதை தொடர்ந்து பின்னாடியே தளபதி வருவாங்கன்னு சொல்கிறாங்க.
எடுத்த ஃபுட்டேஜ் கீழே இருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ என் தம்பி எடுத்ததை பாருங்க, அவன் எவ்வளோ க்ளோஸ் அப்ல அவரை பக்கத்தில் எடுத்திருக்கான் அப்படின்னு. முதல்த்தோடனே சூர்யா போகுது முடிஞ்சு அவ்வளோதான். வேர்த்து எல்லாருமே செம்ம டயர்டு. இப்படிதான் நண்பர்களே டிவிகே மானோட பயணங்களுக்கு இருந்தது. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ரேண்டமாக நிறையா வீடியோஸ் போடலான் இருக்கேன். நான் என்னென்ன பார்க்குறேன், நான் என்னெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ எல்லாத்தையுமே போடலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோலாம் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.